Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு ஃப்ரைடே எப்படி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலயுமே வந்து ட்ரேட் பண்ணலாம் சோ அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அனலைஸ் வந்து நான் வீடியோ வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணி நான் போட்டுருக்கேன். பட் நான் ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்றது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்க பேங்க் நிஃப்டில. சோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருக்காங்க இல்லைங்களா? சோ இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு கேப் ஒரு ஸ்மால் பிளாட் அண்ட் கேப் அப் தான் வந்து ஓப்பன் ஆனா. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு 9:15 வந்து 39,000 அப்படிங்கிற இந்த லெவல்ல வந்து ஓப்பன் ஆகி அந்த 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப் ஓப்பன் ஆனா அங்கிருந்து ஒரு கிளியரான ஃபால், அங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆனது வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு எடுத்து ஒரு இடத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கான். பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்துட்டு 38,615 அப்படிங்கிற இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக். நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ட்ரெண்டே பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு நீங்க போயிருக்கா. ஸோ நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஸோ என்ன ஓப்பன் ஆறான்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரியும் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு. ஸோ நாளைக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்பவுமே 3 விதமா பிளான் பண்ணுவோம். ஃபிளாட், கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறானோ அந்த சைடு போயிட்டு நீங்க புட் சைடு அண்ட் கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கீழே பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நீங்க இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்துட்டு புட் சைடு ட்ரை பண்ணீங்க 38,800 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 38,615 இன்னைக்கு வந்து லோ இருக்கீங்க, அது செகண்ட் டார்கெட் ஆகும். இன்னைக்கு வந்து லோவை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறோம்னா அப்போ 38,400 அண்ட் 38,000 கீழே வந்து நம்ம 38,000 வரைக்குமே வந்துட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே வந்துட்டு உங்களுக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்தானா ஸோ உங்களுக்கு 39,600 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 39,800 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஆகும் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஆகிருக்கீங்க, இதை வந்து வச்சுக்கலாம். அதே வந்துட்டு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை கேப் அப் ஒரு 200-300 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 39,600 அப்படிங்கிறதா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா மறுபடியும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு 39,000 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே 38,800 தான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து உங்க லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுல நான் லைவ் மார்க்கெட்லயே வந்துட்டு உங்களுக்கு நான் கிளியரா வந்து சொல்லியிருப்பேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரை புட் சைடுன்னு சொல்லிட்டு 940 வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க புட் சைடு போய்க்கலாமா கால் சைடு போய்க்கலாமான்னு சொல்லிட்டு நான் கிளியரா சொல்லியிருப்பேன். இப்போ 920 வந்து புட் சைடு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிருக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்லயும் வந்துட்டு அது மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணிருக்கோம். ப்ரீமியம் குரூப்ல வந்து நீங்க யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணாமீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ப்ரீமியம் குரூப் லிங்க். ஸோ அது மூலமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம மார்னிங் 920 வந்து குரூப்லயும் சொல்லிட்டீங்களா, 930 வந்து ட்ரேடும் கொடுத்துருக்கோம். பேங்க் நிஃப்டி 39,900 38,900 புட் சைடு என்ட்ரி உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து பிரீமியம் குரூப்ல வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசா தான் போட்டிருந்தேன், வாலட்டிலிட்டியா இருந்துச்சு மார்க்கெட். உங்களுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிட்டா, அதுல வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸல் சீட்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 2 ட்ரேட் தான் நம்ம பிரீமியம் குரூப்ல கொடுத்திருந்தோம். ஒன்னு புட் சைடு கொடுத்திருந்தோம், உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் 1,700 ருபீஸ் வித் உங்களுக்கு 4,500 கேபிட்டல் வச்சு நீங்க சூப்பரான ப்ராஃபிட். அதே 39,500 கால் வந்து ஹீரோ ஜீரோவா கொடுத்திருந்தோம். வெறும் 20 ரூபாயில வாங்கிக்கிங்க. உங்களுக்கு ரிஸ்கே 500 ரூபா தான். ஜீரோ ஆனா ஆகும், இல்லைன்னு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அது 875 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதாவது 55 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ட்ரேடுமே வந்துட்டு நம்ம பிரீமியம் குரூப்ல வந்துட்டு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு டைமோட வந்து நான் இங்க நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் டெய்லி என்னென்ன ட்ரேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து கிளியர் கட்டா வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 67% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். அதுக்கு முந்தின வீக் வந்துட்டு உங்களுக்கு 71% வந்துட்டு அக்யூரன்சி கொடுத்துருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அக்யூரன்ஸ் ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு
டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீக்கே வந்து ஒரு குட் வீக்கா போயிட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. முந்தானத்து பாத்தீங்கன்னா எல்லாமே டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வீக் வந்து ஆல்மோஸ்ட் 80% அக்யூரன்சி வந்து இப்போ கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்குமே. நாளைக்கு ஒன் டே இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா வந்து நல்லா ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க நம்ம வந்துட்டு டாபிக் குள்ளார போவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில கேப் அப் ஓப்பன் ஆனா 39,600ல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ரிவர்சல் ஆனா உங்களுக்கு 38,800 டார்கெட் வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்துட்டு எப்போ உங்களுக்கு இன்னைக்கு வந்த லோ இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்த லோ பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு 38,400 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் ஒரு பிவோட் படி நம்மளுக்கு சப்போர்ட் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 37,700 தான் வந்து பிவோட் படி இருக்கு. அதே வந்து ஃபிப்னாச்சி படி உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபிப்னாச்சி படி பாத்தீங்கன்னா 38,300 தான் இருந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ 38,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கீழே விழுகாதுன்னு தான் சொல்லி நம்ம நம்புறோம். ஸோ இப்பவே இன்னைக்கே வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி தான் வந்து 39,000 மேல உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ 1000 பாயிண்ட்ஸ் எல்லாம் விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து போய் கம்மி தான். நாளைக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆனா இந்த பிளானை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நிப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். நிப்டியும் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ கேப் ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க கால் சைடு அண்ட் புட் சைடு ட்ரை பண்ணலாம். இதுவே வந்துட்டு நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஸோ எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் தான் வந்துட்டு நிப்டியில வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இன்னும் ஒரு ரிவர்சலுக்கான சைடு வந்துட்டு கிடைக்கல. பட் இருந்தாலும் 17,000 அப்படிங்கிற லெவல் இப்போ வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நாளையிலேருந்து ஒரு ரிவர்சல் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 17,100 அப்படிங்கிற இந்த 17,077 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டா இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு 70,200 வரைக்கும் வந்துட்டு நீங்க அப் சைட்ல வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ 17,200 அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் வந்து உங்களுக்கு நடக்கலாம். அங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆனா மறுபடியும் 17,150 அண்ட் 17,050 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 16,930 அப்படிங்கிற ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆனா இங்கிருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கிருந்து ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு 16,800 இன்னைக்கு வந்து லோ இருக்கு இல்லைங்களா? ஸோ அங்க வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கரெக்டா நம்மளுக்கு ரிவர்ஸ் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. கரெக்டா ஃபாலோ ஆகிட்டே வந்து உங்களுக்கு நம்மளுடைய 16,800ல இருந்து உங்களுக்கு கரெக்டா ரிவர்சல் ஆயிருக்கான் பாருங்க. ஸோ நம்மளுடைய லெவல்ஸ் மட்டும் இருந்தா போது நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கங்க. எப்போ அந்த 16,800 வந்து பிரேக் அவுட் பண்றான்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணா அடுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதாங்க உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் 16,772. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன். அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு விழுகும்போது உங்களுக்கு 16,672 அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்க உங்க சார்ட்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து இந்த கரெக்டா அந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த லெவல்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு அக்யூரன்சி. நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இங்கிருந்து ஃபாலோ ஆகிறான்னு பாருங்க. ஃபாலோ ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். அடுத்து நம்மளோட இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இது வந்துட்டு ஒரு லோவர் ஹை வந்து கிரியேட் ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பேட்டர்னா ஒரு சேனலா கூட வந்து உங்களுக்கு நிப்டி வந்து போறதுக்கு இன்னும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம்னா வந்து தெரிஞ்சிடும் இந்த சேனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த சேனல்ல வந்துட்டு நாளைக்கு அப் ட்ரெண்ட் சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி ஓகேங்களா? ஸோ கேப் டவுன் ஆகி உங்களுக்கு 16,840 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் கீழே வரலாம். டே லோ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 16,760 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே 16,687 டார்கெட்டா வச்சு நீங்க புட் சைடு போய்க்குங்க. எப்போ 17,200 பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ ஒரு நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். 17,320
அண்ட் 17,400 எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கற்றுக்கணும்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோ வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கற்றுக்கணும்னா வந்துட்டு நம்ம கோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு மண்டே கம்மிங் மண்டே அதாவது 20th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மிங் மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு விருப்பம் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு இதில் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்றோம். ஸோ நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுல ஃபுல் அண்ட் நான் எப்படி வந்து கால்ஸ் கொடுக்குறோம், எப்படி ட்ரேட்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் ப்ரீமியம் குரூப் அண்ட் ஃப்ரீ குரூப் ரெண்டுலையுமே வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.